வளர்த்த அன்னையும் நமக்காக தன்னைத்தானே வருத்தி கொள்ளும் தந்தையும் கண்ணால் காண முடிந்த தெய்வங்கள். ஆனால் பெரும்பாலான தாய் தந்தையருக்கு பின்னால் கிடைப்பதோ முதியோர் இல்லங்கள். இந்த உலகத்தில் பிழையில்லா அன்பு என்றால் அது பெற்றோரின் அன்பு மட்டுமே. வலியை மறைத்து கொண்டு நமக்கு வழியை காண்பிப்பவர் பெற்றோர்களே. தண்ணீரை மட்டும் குடித்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கு ஒரு வேளையாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று வாழும் வறுமை பெற்றோர் இன்னும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு கண்ணீரை பரிசாக கொடுக்கும் மதியிழந்த மைந்தர்களும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். மரணத்துக்கு கூட அஞ்சாமல் நம்மை ஜனனிக்க வைக்கும் தாயும், கண்ணில் நீர் வழியும் நேரத்திலும் தன் பிள்ளைகளிடம் காட்டிக்கொள்ளாமல் வளர்க்கும் தந்தையும் விண்ணில் வாழும் தெய்வங்களை விட மேலான மண்ணில் வாழும் தெய்வங்கள். இருக்கும்போது அவர்களை இளக்காரமாக எண்ணிவிட்டு அவர்கள் இறக்கும்போது மனதை இறுக்கமாக வைத்து கொள்வதில் என்ன பயன் இருக்கிறது? நெருப்பாக தன்னை எரித்து தன் பிள்ளைகளுக்கு ஒளி காட்டிய தாய் தந்தையரை தன் காலில் போடும் செருப்பாக கூட மதிக்காமல் அவர்களை கொடுமைப்படுத்தும் மைந்தர்கள் பல பேர் இவ்வுலகத்தில் இருக்கின்றனர் என்பதை நினைத்தால் இதயம் கூட இயங்க மறுக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் இந்த மண்ணில் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்பதை நிரூபிக்கும் விதமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் வாழும் வேலாயுதம் செல்வக்கனி தம்பதியினர் தான் பெற்ற தாய் தந்தையரை வைத்து ரிப்பன் வெட்டி புதுமனை புகுவிழாவை கொண்டாடியுள்ளனர். வாடகை வீடு என்றால் கூட பல சாஸ்திரங்களும் சடங்குகளும் செய்து குடியேறும் மனிதர்களுக்கு நடுவில் பல சிரமங்களுக்கிடையே தாம் கட்டிய புது இல்லத்திற்கு எவ்வித சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்யாமல் தான் பெற்றோரை தெய்வங்களாக கருதி புதுமனை புகுவிழாவை கொண்டாடிய பிள்ளைகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்கள் கொண்டாடிய புதுமனை புகுவிழா வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது.